அத்தியாயம் 28. வேணுவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததால் பிரபா மட்டும் கௌஷிக்கின் ஆபீஸுக்கு சென்று கொண்டிருந்தாள். நேற்று கௌஷிக் வேணு அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள், நீங்க எந்த ஊரில் கேம்ப் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்றதுன்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? அதை என்கிட்ட ஷேர் பண்ண முடியுமா என்று கேட்டான். எல்லாம் டாக்டர் பிரபா ரெடியா வச்சிருக்காங்க என்றவரிடம், அப்ப நாளைக்கு எங்க ஆபீஸ் வர முடியுமா அங்கிள் என்று கேட்டான். முதலில் இருவரும் போவதாகத்தான் இருந்தது. திடீரென்று வேணுவுக்கு கேஸ் வந்து விடவே அவர், நீ மட்டும் போயிட்டு வா பிரபா என்று டிரைவர் வைத்து அவளை அனுப்பி வைத்தார். அவள் கௌஷிக்கின் ரூமுக்குள் நுழைந்த போது சுபாவிடம் ஒரு வேலையை கௌஷிக் சொல்லிக் கொண்டிருந்தான். இவள் சென்றதும், வாங்க டாக்டர் என்று வரவேற்றவன், 1 minute ப்ளீஸ் டேக் யுவர் சீட் என்றவன் சுபாவிடம் திரும்பி, நான் சொன்னபடி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க என்றவன் பிரபாவிடம் திரும்பினான். அங்கு சுபாவை பார்த்த பிரபா, ஏய், நீ இங்கேயா ஒர்க் பண்ற என்றாள். பளிச்சென்று சிரித்த சுபா, ஆமாங்க மேம் என்றாள். எப்படி இருக்க என்று பிரபா கேட்ட கேள்விக்கும், நன்றாக இருக்கிறேன் என்றாள். நான் இவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் கார்டியாலஜிஸ்ட் டாக்டரா இருக்கேன் என்று பிரபா தன் விசிட்டிங் கார்டு ஒன்றை சுபாவிடம் கொடுத்தாள். தேங்க்யூ மேம் என்ற சுபா வெளியில் சென்று விட்டாள். உங்களுக்கு சுபாவை எப்படி தெரியும் என்ற கௌஷிக்கின் கேள்விக்கு தான் கடையில் பார்த்ததை சொன்ன பிரபா அவனை நன்கு பார்த்தாள். அலையலையாய் சிகையும் கூர்மையான நாசியும் எதிராளியை ஊடுருவும் கண்களுமாய் நல்ல உயரமாய் அந்த சுழல் நாற்காலியில் ஒருவித அலட்சியத்தோடு உட்கார்ந்திருந்த கௌஷிக்கை பார்த்தவளுக்கு ஒரு பிடிவாதக்கார குழந்தையின் தோற்றம் கண்ணில் விரிந்தது. தன்னை பார்த்து கொண்டிருந்த டாக்டரை கௌஷிக்கும் பார்த்தான். நல்ல நிறமாய் அறிவு சொட்டும் கண்களும் சாந்தம் தவிழும் முகமுமாய் அமர்ந்திருந்த அந்த பெண்மணியின் தோற்றம் தன் தாயை நினைவுபடுத்துவதாய் இருந்தது. சொல்லுங்க டாக்டர் என்ற கௌஷிக்கின் குரல் கேட்டு தன் நினைவுக்கு வந்தவள் தாங்கள் போட்டிருக்கும் பிளானை பற்றி அவனிடம் கூறினாள். அந்த ஊரின் மக்கள் தொகையில் இருந்து அங்கு கேம்ப் போட இருக்கும் ஸ்கூல், எத்தனை டாக்டர்ஸ் வேண்டும், என்ன மாதிரியான உபகரணங்கள் மட்டும் எடுத்து செல்வது எல்லாம் தெளிவாய் இருந்தது. ஓகே, இதை ஒர்க் அவுட் பண்ணி என்ன செலவாகும் என்று பார்த்து ஏற்பாடு செய்கிறேன். எப்ப இந்த ப்ரோக்ராம் என்று கேட்டவனுக்கு, நெக்ஸ்ட் மந்த், அடுத்த வாரம் பெங்களூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கிறது, அதுக்கு போயிட்டு வந்து அப்புறம்தான் இந்த கேம்ப் என்றாள். அப்ப கிளம்புகிறேன் என்று கௌஷிக்கிடம் சொல்லிக்கொண்டு வெளியில் வந்தவள் சுபாவிடம் சென்று, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாமா என்று கூறிவிட்டு சென்றாள். அவள் சென்றதும் சுபாவை அழைத்த கௌஷிக், ஏதேது பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கு போல இருக்கு வேண்டுமென்றே அவளை சீண்டினான். அவன் எதிர்பார்த்தது போல அவளை முறைத்தவள், ஏன் எங்களுக்கு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாதா? நாங்க எல்லாம் உங்களை மாதிரி ஆள் பார்த்து பழகிறது எல்லாம் இல்ல, அவங்களாதான் வந்து பேசுறாங்க. நான் ஹெல்ப் பண்ணினேன், அவ்வளவுதான். அதே வச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னு நினைக்கல. படப்பட வென்று பொரிந்தாள். தான் பேசியதும் அவன் ஹஹஹா என்று சிரிக்கவும், என்னவனுக்கு நட்டு எதுவும் கழண்டு போச்சா என்ற ரீதியில் பார்த்தவளை, நட்டு எதுவும் கழல, 2 நாளா நான் என்ன பேசினாலும் வாய் திறக்காம இருந்தியே, அதான் எப்படியாவது இன்னைக்கு உன்னை வாய் திறக்க வைக்கணும்னு நினைச்சேன் என்றான். அவன் சொன்னது போல அன்று அப்பா இவனிடம் பேசிய பிறகு இவள் அதிகம் பேசினாள் இல்லை. அப்பாவின் நிலையில் இருந்து பார்த்தால் அவர் பேசியது சரி என்றாலும் அதற்கு பதில் பேசாமல் கௌஷிக் இருந்தது அவள் மனதை நெருடியது. அதனால் மறுநாளில் இருந்து அவன் என்ன சொன்னாலும் பதில் பேசாமல் நகர்ந்து விடுவாள். அவன் சொன்னதை கேட்டதும் அவள் முகத்தில் கொஞ்சம் அசடு வழிந்தது. அவள் முகத்தை பார்த்தவன் இன்னும் அதிகமாய் சிரித்தான். என்ன, புலி இன்னும் பாயலையா என்று சிரித்து கொண்டே கேட்டவனை அவள் விழியகலாது பார்த்து கொண்டே இருந்தாள். அவனுடைய சிரிப்பு அவ்வளவு அழகாய் இருந்தது. மனம் விட்டு சிரித்ததினால் அவன் முகமும் அழகாக தோன்றியது. ஒரு சிலரின் சிரிப்பை போல குதிரையின் கணைப்பு போலவோ அல்லது அவிட்டு சிரிப்பு போலவோ இல்லாது அவனது கம்பீரத்தை விட்டு அகலாமல் அவனை அழகாக காட்டியது. அவனது ஆண்மையின் கம்பீரம் மிளிரும் வண்ணம் அவனது சிரிப்பும் தோற்றமும் இருந்தது. அவனையே இமைக்காது பார்த்தவளின் கண் முன்னால் தன் கைவிரலை சொடக்கிட்டு, என்ன தேர்வேனா, எத்தனை மார்க் என்றான். அவன் கை சொடுக்கலில் தன் நினைவுக்கு வந்தவள், என்னது, என்ன கேக்குறீங்க என்று புரியாது விழித்தாள். இல்ல, என்ன அப்படி பாத்தியே, உன்னோட ரேஞ்சுக்கு நான் தேர்வேனா என்று கண்ணடித்தவனை பார்த்து அவளுக்கு கோபம்தான் வந்தது. தான் பட்டிக்காட்டான் மிட்டாய் கடையை பார்ப்பது போல பார்த்தாள் என்றால் அதை அவன் சொல்லி காட்ட வேண்டுமா என்று கோபம் வந்தது. வழிய விடுங்க, நான் போகணும் என்றாள். இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கு நின்றால் தன் மனதின் எண்ணங்களை படித்து விடுவான் என்பதால் தன் கோப முகத்தை காட்டி போக வேண்டும் என்றாள்.
போயேன் என்றவன் சற்றும் நகர்ந்தான் இல்லை. அவனை இடித்து கொண்டுதான் போக வேண்டும், அதுதான் அவன் எண்ணமும் என்பது தெரிந்தது. வழிவிடாமல் போக சொன்னால் எப்படி என்றவளிடம், இதோ இந்த வழி போதாதா என்று கேட்டான். அவள் அழுத்தமாய் நிற்கவும் அவனே, சரி ஒரு டீல், இன்றைக்கு ஒரு நாள் என் கூட லஞ்சு சாப்பிடுறேன் என்று சொல், நான் இப்ப வழிய விடுறேன் என்றான். நான் ஹோட்டலுக்கெல்லாம் வரல என்று பதில் சொல்லவும், தேவையில்லை, இன்னைக்கே லஞ்ச் வீட்ல இருந்து வரும், அம்மா இன்னைக்கு ஸ்பெஷலா ஏதோ பண்ணிருக்காங்களாம், அதான் எனக்கும் அரசுவுக்கும் கொடுத்து விட்டிருக்காங்க, எங்க கூட நீயும் கம்பெனி கூட என்றான். எப்படியாவது இப்போது தப்பித்தால் போதும் என்று நினைத்தவள் சரி என்றாள். அப்புறம் அவன் மறந்து விடுவான், நாம லதா கூட சாப்பிட போகலாம் என்று நினைத்தவளை அவன் செய்கை தவிடு பொடியாக்கியது. சரி, அப்போ உன் லஞ்ச் பாக்ஸ ஆபீஸ் பையன் கிட்ட கொடுத்து விடு என்றவன் அவள் கண் முன்னாலேயே ஆபீஸ் பையனை அழைத்து அதை வாங்கி வரும்படி பணித்தான். விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் என்று ஒரு பழமொழி உண்டே, அதுபோல லதாவிடம் உண்மை சொல்லவும் முடியாமல் பொய்யும் சொல்ல முடியாமல் தவித்து போனாள். அந்த கோபத்தோடு சண்டை போடும் வேகத்தில் லஞ்சு சாப்பிட உள்ளே நுழைந்தாள். அரசுவும் அங்கு இருக்கவே வாய் திறக்க வழியில்லாமல் போயிற்று. அரசுவும் அவனும் ஆபீஸ் விஷயங்கள் அல்லது பொது விஷயங்களும் பேசிக்கொண்டு சாப்பிட்டனர். அவளுக்கு அவர்கள் வீட்டில் சமைத்தது என்று ஸ்பெஷல் ஐட்டங்களை பரிமாறினான். அப்போது பிரபா சொன்ன ஃப்ரீ சர்வீஸ் பற்றி பேச்சு வரவும் அவளும் அதில் ஆர்வமாய் கலந்து கொண்டாள். அரசு, நாம நிறைய சர்வீஸ் நோக்கோட செய்யற செலவு எல்லாம் பாதியா குறை. இது நம்ம கன்சர்ன் நடத்துற கேம்ப், அப்ப முழு செலவும் நாம தான் செய்ய வேண்டும். வேறு யாருக்கோ செய்யறத நாமளே செய்தா நமக்கு இன்னும் வரி விலக்கு கிடைக்கும். உடனடியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க சொல்லி ஆடிட்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் என்றான். சுபாவுக்குமே பிரபா மேல் ஒரு பெருமதிப்பு வந்தது. இந்தியா வந்த கொஞ்ச நாளிலேயே இந்த மாதிரி செய்யணும் என்றால் இங்கேயே இருந்திருந்தா அவங்க இன்னும் நிறைய உதவி செய்திருப்பாங்க இல்ல என்றாள். அவளையே ஒரு மாதிரி பார்த்தவன், உனக்கு எப்படி அவங்கள தெரியும் என்றான். அதான் அன்னைக்கு உங்களை பார்த்தோமே, அன்னைக்குதான் ஒரு ஜவுளி கடையில பார்த்தேன், அவங்க பர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க, அத நான் தான் எடுத்து கொடுத்தேன், அப்படித்தான் தெரியும் என்று யதார்த்தமாய் சொல்லிவிட்டாள். ஒரு நிமிடம் அன்று நடந்த சம்பவம் நினைவுக்கு வரவும் அவன் முகம் கருத்து விட்டது. அவன் முகமாறுதலை கவனித்த பிறகே தான் உளறிவிட்டது அவளுக்கு புரிந்தது. அதற்குள் லஞ்ச் முடிந்து விடவே முதலில் அரசு எழுந்து சென்று விட்டான். தானும் எழுப்போனவள் கௌஷிக் இன்னும் சாப்பிட்டு முடிக்கவில்லை என்பதை பார்த்து பேசாமல் அமர்ந்தாள். அரசு எழுந்து போனது தனக்காகத்தான் என்று கௌஷிக்கு புரிந்தது. சாப்பிடுவதாய் பெயர் பண்ணி கொண்டே அவளை பார்த்தான். அவன் பார்ப்பதை அறியாமல் தன் செல்போனை நோண்டி கொண்டிருந்தாள். வழக்கம் போல சிம்பிளாக இருந்தவளை பார்வையாலே விழுங்கினான். என்ன மாதிரியான உணர்வு இது என்று அவனுக்கு புரியவில்லை. உண்மையில் இவளை விட சிறந்த அழகிகளும் பணத்தை உடையவர்களும் இவனுக்கு பெண் கொடுக்க தயாராய் இருந்தனர். எதற்காக இவள் பின்னால் சுற்றுகிறேன்? அழகிதான், ஆனால் எந்தவித கவர்ச்சியான செயற்கையான அலங்காரமும் இல்லாத அழகு. அதைவிட தான் அழகி என்பதை அறியாத அழகு. தன் குடும்பத்தாரிடம் வைத்திருக்கும் பாசம், அதுவும் அப்பாவிடம் அவள் கொண்டிருந்த அன்பு, அதுதான் அவனை பாடாய்ப்படுத்தியது. அத்தகைய நேசம் தனக்கு வேண்டும் என்று நினைத்தான். தான் கோடீஸ்வரன் என்று அறிந்த பிறகும் எந்தவித சலனமும் இல்லாது இருப்பவளை எப்படியாவது தன்னை விரும்ப வைத்துவிட வேண்டும் என்று பேரவா எழுந்தது. எல்லாவற்றையும் விட அவள் மீது எழுந்த உரிமை உணர்வைதான் அவனுக்கு இனம் காண முடியவில்லை. என்ன இது, அவள் மீது இப்படி ஒரு உணர்வு? அவனும் யோசித்து பார்த்து விட்டான். அவனுக்கு புரியவில்லை. மனம் ஒரு குரங்கு என்று சும்மாவா சொல்லி வைத்திருக்கிறார்கள்? அது எப்போதுமே வலிய கிடைக்கும் போது அதை விரும்பாது. அதுவே ஒன்றை நாம் அடைய நினைத்து அது நம்மிடம் வராவிட்டால் அதை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்று வெறி பிறக்கும். அதுதான் உண்மை. கௌஷிக்கும் அவள் தன்னை மறுக்க மறுக்க அவளை எப்படியாவது உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆவல் நிறைந்து வழிந்தது. சாப்பிட்டாச்சு என்றால் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா என்று அவன் குரல் கொடுத்ததும் எழுந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, ஓகே, நான் என் டேபிளுக்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். சுபாவிற்கு புரிந்தே இருந்தது அவனுடைய மாற்றம். அதனாலேயே என்னவோ அவள் முன்போல் தீவிரமாய் அவனை எதிர்க்கவில்லை. பெங்களூர் விமான நிலையத்தில் இருந்து இறங்கி காரில் சென்று கொண்டிருந்தனர் வேணுவும் பிரபாவும். மார்னிங் 10 o'clock கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது. அதுக்கு தான் சென்று கொண்டிருந்தனர். மிகப்பெரிய ஹாலில் நடைபெறும் அந்த கான்ஃபரன்ஸுக்கு இந்தியாவின் முதன்மை மருத்துவர் பலரும் கலந்து கொள்ள வந்திருந்தனர். போகும்போதே ஹோட்டலில் ஏதாவது டிஃபன் சாப்பிடலாம் என்று டாக்ஸியை ஹோட்டலுக்குள் விட சொன்னார்.
நீங்க ஏதாவது சாப்பிடுங்க, எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதும் என்றவளை 2 இட்லியாவது சாப்பிடு என்று வற்புறுத்தி சாப்பிட வைத்தார். நான் என்ன சொன்னாலும் நீங்க மறுப்பு சொல்லக்கூடாது என்றவளிடம், இதன் மூலம் நீ யாரை ஏமாத்த நினைக்கிற, வா போகலாம் என்று எழுந்து விட்டார். காரில் சென்று கொண்டிருக்கும் போதே வேணுவின் அலைபேசி அழைத்தது. ஹலோ. சொல்லு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்து விடுவேன், நீ அங்கே இரு, நான் வரேன் என்றவர் போனை அணைத்து பாக்கெட்டில் போட்டு கொண்டார். ஏதோ யோசனையில் இருந்த பிரபாவும் யாரிடம் பேசினார் என்று கவனிக்கவில்லை. கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள் நுழைந்ததும் அங்கிருந்து சில அறிமுகமான டாக்டர்கள் வேணுவிடம் பேசினர். பிரபாவின் ஸ்பீச் இருந்ததால் அவளுக்கு முன்வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. அவளை அங்கே உட்கார வைத்தார். இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு வேறு இடம் விரைந்து விட்டார். அதற்கு புறம் அவரை பார்க்க முடியவில்லை. 500க்கு மேல் இருந்த கூட்டத்தில் அவரை தேடுவதும் எளிதல்ல. எப்படியும் வருவார் என்று நினைத்தவள் வேறு ஒரு டாக்டர் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்தாள். இன்னும் 2 பேசியதும் மைக்கேல் டாக்டர் பிரபா கார்டியாலஜிஸ்ட் என்று இவள் பெயர் அறிவிக்கப்பட்டது. எழுந்து மேடைக்கு சென்றவள் தன் மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு தன்னுடைய உரையை ஆற்றத் தொடங்கினாள். அவள் மேடையில் ஏறி மைக் பிடித்ததுமே எல்லோரும் அவளை புதிதாக பார்த்தனர். உண்மையும் அதுதானே. அவள் இதுவரை இந்தியாவில் இல்லாததால் எல்லாருக்கும் அவள் புதிதுதானே. அவளுடைய ஸ்பீச் கேட்ட சில பெரிய டாக்டர்கள் அவளுடைய ஆங்கிலத்தையும் அவளுடைய ப்ரொஃபஷனில் அவளுக்கு இருந்த அறிவையும் பார்த்து அவள் பேசுவதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தனர். பின்னால் அமர்ந்த வேணுவிடம் பேசிக் கொண்டிருந்த ரமணன் முதலில் பிரபா மேடை ஏறியதும் கவனிக்கவில்லை. ஆனால் ஒரு 5 நிமிடத்திலேயே அவளை அறிந்து கொண்டார். அவளை பார்த்த நொடி முதல் அவள்தான் என்பதை மனது உணர்த்தி கொண்டே இருந்தாலும் இந்தியா எப்போது வந்தாள், எங்கிருக்கிறாள், யார் கூட இருக்கிறாள் என்ற கேள்விகள் மனதை குடைந்தது. திரும்பி வேணுவிடம், டேய் அது பிரபாதானே என்று கேட்டார். ஆமாம் என்பதாக தலையசைத்த வேணு வேறு ஒன்றும் சொல்லவில்லை. ரமணன் அடுத்து அவளுக்கு ஸ்பீச் முடியும் வரை ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. அவளை விட்டு பார்வையை நகற்றவும் இல்லை. அவள் எப்படி இருக்கிறாள் என்ற கேள்வி மனது முழுதும் வியாபித்திருக்க தனது மனதினுள் ஓடும் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அப்படியே இருந்தார். ஸ்பீச் முடித்து கீழே இறங்கியதும் அது லஞ்ச் டைம் என்பதால் எல்லாரும் அவளிடம் கை கொடுத்து பாராட்டி கொண்டிருந்தனர். எல்லாரிடமும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டு இருந்தாலும் கண்கள் 2ம் அலைப்பாய்ந்து ஒருவரை தேடிக்கொண்டு இருந்தது. அதோ வேணுவின் அருகில் கண்டுபிடித்தவள் கூட்டத்தினரிடம் இருந்து விடை பெற்று அவர்களை நோக்கி நடந்து வந்தாள். அவள் நடந்து வரும் அழகை பார்த்த ரமணனிற்கு அதே நடை, அதே அழகு, அதே கண்கள், அதே கண்களின் வீச்சில் இன்னும் நான் கட்டுண்டு இருக்க அவள் அந்த கண்களை கொண்டு இன்னும் என்னை என்ன செய்ய காத்திருக்கிறாள்? அவளை பார்த்ததும் அவருக்கு தோன்றிய உணர்வுகள். தன்னை விழியகலாது பார்த்து இருக்கும் ரமணனை கண்டதும் அவள் இதயம் பந்தய குதிரையாய் திமிரத் தொடங்கிற்று. கடவுளே, இந்த சூழ்நிலையில் அவர் மனதை காயப்படுத்தும் எந்த விஷயத்தையும் அவருக்கு தெரியவிடாமல் காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டே இருவரின் அருகிலும் வந்தாள். கங்க்ராட்ஸ் பிரபா, யூ ஹாவ் அ நியூ மெத்தட்ஸ் இன் யுவர் ஃபீல்டு, யூ டிட் இட் என்று வேணுதான் பாராட்டினார். ஒரு வார்த்தை பேசவில்லை ரமணன். அவளுக்கு புரிந்தது தான் பேசாமல் அவர் பேச மாட்டார் என்பது. ஆனால் அவளுக்கும் வார்த்தை வரவில்லை. டே, லஞ்ச் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அங்க போகலையா என்று வேணுதான் கேட்டார். வெளியே போகலாம், அவங்களும் வராங்களான்னு கேளு. இதுதான் ரமணனின் பதில். சரி வா போகலாம், அவங்க வருவாங்க என்றதும் மூவரும் அந்த ஹாலை விட்டு வெளியே வந்தனர். வெயிட் பண்ணு, காரை எடுத்து வந்து விடுகிறேன் என்று நண்பனிடம் கூறிவிட்டு காரை எடுத்து வர ரமணன் சென்றார். என்னம்மா ஒண்ணுமே சொல்லல என்று வேணு கேட்டதற்கு, அவரை பத்தி நல்லா தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்டா எப்படி? நானா பேசாம அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வராது, அத்தனை வைராக்கியம் என்று வருத்தமாய் ஒரு முறுவல் பூத்தாள். நீ நினைக்கிறது தப்புமா, அவன் மனசுக்குள்ள குமரிட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும். ஆனாலும் நீ சொன்ன மாதிரி எல்லாம் தனக்குள்ள அடக்கி கொள்வானே தவிர யாரிடமும் சொல்லி ஆறுதல் தேடிக்க மாட்டான். அதுதான் பிரச்சனை. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவன் வேண்டாத நாள் இல்ல, எனக்கு தெரியும். உன்னை அவன் சரியா கணிச்சு வச்சிருக்கான். அவன் நினைச்சது உண்மைன்னு தெரிஞ்சா அவன் என்ன ஆவோன்னு தான் இப்ப என் கவலையே என்றவர் ரமணன் கார் வரவும் தன் பேச்சை நிறுத்தினார். கார் முன்னால் வேணு ஏறிக்கொள்ளவும் பின்னால் பிரபா ஏறிக்கொண்டாள். அருகில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்குள் கார் நுழைந்தது. அங்கிருந்த தனிமையான டேபிள் ஒன்றை தேர்வு செய்து அமரவும் முதலில் ஹேண்ட் வாஷ் செய்ய எழுந்து சென்றது பிரபா மட்டுமே. அவள் நகர்ந்ததும் நண்பனை பார்த்து ரமணன் கேட்ட முதல் கேள்வியே இதுதான்.
சோ கொஞ்ச நாளா நீ என்ன பார்க்காம வராமல் இருந்த காரணம் இவள்தான் இல்லையா? டக்கென்று தன்னை யூகித்த நண்பனை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை வேணுவால்.